Hi guys, welcome back to Mr. Ice Hour. இன்னைக்கு நான் உங்களுக்காக உங்க வாழ்க்கையிலேயே மிஸ் பண்ணவே கூடாத ஒரு சூப்பரான த்ரில்லர் படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். உண்மைக்குமே ரொம்ப ஒருத்தான ஒரு சூப்பரான படம். அதாவது ஒன்லைனர் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே லேட் ஆயிடுச்சுன்றதுனால பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல தங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஆன்லைன் ஆப்ல வந்து ஒரு வீடை வந்து புக் பண்றாங்க. அப்படி அந்த வீட்டை புக் பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வீட்டுக்கு அடியில ரகசியமா ஒரு பாதை இருக்குது. சோ இவங்களும் வீட்டுக்கு அடியில என்னது ரகசியமான அறையெல்லாம் இருக்குது அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டே அடியில போறாங்க. அப்படி போனவங்களுக்கு காத்துட்டு இருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்கு அடியிலே ஒரு வித்தியாசமான உருவம் ஒண்ணு இருக்குது. அதை பார்த்து பயந்து போனவங்க தப்பிக்க ட்ரை பண்றாங்க. சோ கடைசியில தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்ற கதையெல்லாம் பயங்கர த்ரில்லா நொடிக்கு நொடி நம்மள அப்புறம் என்ன ஆகுன்ற மாதிரி பார்க்க வச்ச படம் தான் 2022ல ரிலீஸ் ஆன பார்பரியன். சரி, அங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு கார் வந்து ஒரு வீட்டு முன்னாடி வந்து நிக்குது. சோ அந்த காருக்குள்ள இருக்கிறவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின். பேர் வந்து டெஸ். அது போக இந்த நைட் டைம்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து வீடு புக் பண்ணிருப்பாங்க போல ஸ்டே பண்றதுக்காக. அதனாலதான் இந்த வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அது போக அந்த ஆப்ல நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குது. என்னன்னா அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு லாக் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்க்குள்ள இந்த வீட்டுக்கான கீ இருக்கும். ஓபன் பண்ணி உள்ள போங்கன்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. நம்ம ஹீரோயினும் அப்படியே அந்த மலைக்குள்ள வந்து அந்த வீட்டோடைய அந்த லாக் பாக்ஸ் வந்து திறந்து உள்ள பார்த்தா சாவியை காணும். என்னடா இது சாவியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க புக் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த கம்பெனிக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா காலும் ரீச் ஆகல. சோ என்ன பண்றதுனே தெரியல. வாய்ஸ் மெயில் மட்டும் தான் அனுப்ப முடியுது. இந்த நைட்டு நம்ம எங்க போறது, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டே நம்ம ஹீரோயின் வந்து கார்ல ஏறுறாங்க. அப்படி ஏறினதுமே அந்த வீட்டுக்குள்ள இருந்த லைட் வந்து ஆன் ஆகுது. அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்றத நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. சோ அது எப்படி நான் புக் பண்ணேன் ஆனா இன்னொருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வேகமா வந்து காலிங் பெல் அமுக்க. சோ வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பையன் கதவை ஓபன் பண்றான். அவனுடைய பேர் வந்து கீத். சோ ஹீரோயின் அவனை பார்த்துட்டு, யார் நீங்க, எதுக்கு நான் புக் பண்ண வீட்டுல இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, அவனும் சாக்காயிக்கிட்டே, என்னது நீங்க புக் பண்ணீங்களா, நான் புக் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி அப்படின்னு சொல்ல. சோ இப்பதான் இவங்களுக்குள்ளே தெரிய வருது அந்த ஆப் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே வீட்டை தெரியாதனமா புக் பண்ணி கொடுத்துருச்சு போல. சோ இதனால அந்த பையன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சரிங்க வெளியில ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, சோ நீங்க உள்ள வந்து கால் ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைன்னா வேற இடத்துலயாவது புக் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா உள்ள வர்றதுக்கு கஷ்டமா இருக்குது. ஏன்னா யாருனே தெரியாத ஒருத்தன் உள்ள இருக்கிறான். சோ எப்படி ஒருத்தங்க உள்ள போக மாட்டாங்க இல்லையா, அதனால தயக்கத்தோடயே மெல்ல உள்ள வராங்க. சோ உள்ள வந்ததுமே அந்த கீத்தும் அவனுடைய புக்கிங்ஸ் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட காட்டுறான். சோ அப்படின்னா அவன் சொல்றது உண்மைன்றத நம்ம ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. சோ அதனால ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி ஓகே, வேற எங்கேயாவது வீடு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறான். ஆனா எங்கேயுமே வீடு வந்து அவைலபிளா இல்ல. அப்பதான் அந்த பையன் சொல்றான், இந்த மாதிரி டவுன்ல வந்து மெடிக்கல் கன்வென்ஷன் நடக்குது, அதனால இன்னைக்கு கண்டிப்பா வீடு வந்து அவைலபிளா இருக்காது. சோ வெளியில பாத்தீங்கன்னா மழை வேற நிறைய பெஞ்சிட்டு இருக்குது இல்ல, சோ அதனால நீங்க ஏன் இங்கேயே தங்கி நாளைக்கு வந்து தேடி பார்க்க கூடாது அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சோ இப்போ இங்க ஸ்டாப் பண்ணி உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன். நீங்க இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டா நீங்க இந்த வீட்ல தங்குவீங்களா இல்லனா மாட்டீங்களான்றத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. சோ ஆனா இங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேற வழியே இல்லன்றதுனால சரி நான் தங்கிக்கிறேன்ற மாதிரி அவளுடைய பேக் எல்லாம் எடுத்து உள்ள எடுத்துட்டு வந்துடுறா. சோ அந்த பையனையும் பாக்குறதுக்கு ஹீரோயினுடைய பார்வையில நல்ல பையன் மாதிரி தான் தெரியறான். இருந்தாலும் அந்த ரூமுக்குள்ள வந்ததுமே அங்க ஒரு வாலெட் இருக்கிறத பார்த்து அதை ஓபன் பண்ணி பார்த்தா அவனுடைய லைசன்ஸ் இருக்கும். சரி எதுக்கும் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து வச்சுட்டு அந்த வாலெட்டை எடுத்து அவங்க கிட்ட போய் கொடுத்துட. அவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சரி ஓகே நீங்க இந்த ரூம்ல தங்கிக்கோங்க, நான் இன்னைக்கு வெளியில தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்ல விதமாவே பேசுறான். சோ அதனால நம்ம ஹீரோயின் நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே வெளியில வந்து பார்த்தா இப்போ அந்த பையனை பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்காக ஒயின் பாட்டில் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். ஹீரோயினை பார்த்து, வெளியில பாத்தீங்கன்னா இப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குது, அது போக கிளைமேட்டும் நல்லா இருக்கிறதுனால இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணலான்ற மாதிரி வந்தேன், உங்களை என் கூட ஜாயின் பண்ணலாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனா விருப்பம் இருந்தா வாங்க அப்படின்னு சொல்ல. ஆனா ஹீரோயின் வந்து உஷாராகி, இல்ல நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சும்மா பேச்சு துணைக்காவது உட்காரலாமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. சோ அப்பதான் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனை பத்தி இன்ட்ரோ பண்ணிக்கிறான். ஹீரோயின் கிட்ட, நீங்க எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு பிலிம் டைரக்டரா மாறணும், அதுக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்கிறேன். சோ நாளைக்கு டவுன்ல ஒரு டைரக்டர் கூட எனக்கு மீட்டிங் இருக்குது, அவங்களுடைய பேர் கூட கேத்ரின் அப்படின்னு சொல்ல. அந்த கேத்ரின் பேரை கேட்டதுமே, ஓ அவங்களா, அந்த டைரக்டர் எடுத்த எல்லா படமுமே எனக்கு பிடிக்கும், இப்ப அடுத்ததா ஒரு படம் கூட எடுக்க போறாங்களே அதுக்காக கூட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. ஹீரோயினுக்கு இது மூலமா இவனுக்கும் நம்மளுக்கும் ஒரே டேஸ்ட் போல அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவனும் பாத்தீங்கன்னா நிறைய ஃபன்லாம் பண்றான். அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆனதும் ரெண்டு பேரும் சேர்ந்து பெட்டுக்கு பெட்ஷீட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு அவன் ஹீரோயினை பார்த்து, நீங்க உள்ள தூங்கிக்கோங்க, நான் வெளியில சோஃபால படுத்துக்கிறேன் அப்படின்னு நல்ல பையன் மாதிரியே சொல்லிட்டு வெளியில வந்து படுத்துக்கிறான். சோ இது மூலமா அவனுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சிருக்குதுன்ற மாதிரி மட்டும் தெரிய வருது. நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா, சரி இவ்வளவு நல்லவனா இருக்கானே, நாளைக்கே சீக்கிரமா ஏதாவது வீடு பாத்துடணும், அவனுக்கு தொல்லை கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல அப்படியே தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி
அப்படியே நைட் வந்து மிட் நைட் ஆனதும் திடீர்னு அவங்களுடைய கதவு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆக ஆரம்பிக்குது. சோ அந்த சின்ன சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்து முழிச்சிடுறாங்க. யாரா அந்த கதவு திறந்தது, ஒருவேளை அந்த பையனா இருப்பானோ அப்படின்னு பயந்து மெல்ல மெல்ல எந்திரிச்சு வெளியில வராங்க. ஆனா வெளியில பாத்தீங்கன்னா அவன் தூங்கிட்டு தான் இருக்கிறான். அதுவும் ஏதோ வளரிட்டே இருக்கிறான். தூக்கத்துல பேசுற வியாதி இருக்குது போல. இந்த மாதிரி காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு பேசிட்டு இருக்க ஹீரோயின் பக்கத்துல போய் என்னன்னு பாக்கும்போது அவன் முழிச்சு பயந்து போயிடுறான். ஏன் இங்க நிக்கிறீங்க, எதுக்கு இங்க வந்தீங்க அப்படின்னு சாக்காய் கேட்க, இல்லங்க என்னுடைய ரூம் கதவு திறந்துச்சு, அதனாலதான் நீங்களா இருக்குமோன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்ல. ஆனா அவன் என்ன சொல்றானா, நான் எதுக்குங்க உங்களுடைய கதவை திறக்க போறேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட, நம்ம ஹீரோயினும் சரிங்க ஒண்ணும் இல்ல, ஏதாவது காத்துல திறந்திருக்கும், நீங்க தூங்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது. நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு அப்படியே வெளியில வந்தா அந்த பையனை காணும். ஒரு நோட்ஸ் மட்டும் எழுதி வச்சிருக்கிறேன், இந்த மாதிரி நான் வெளியில போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, அதனால நான் போயிட்டு சாயங்காலம் தான் வருவேன், சோ நீங்க வீட்டை விட்டு வெளியில போற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கீயை வந்து அந்த லாக் பாக்ஸ்ல வச்சுட்டு கிளம்புங்க அப்படி நல்ல விதமாவே எழுதிருக்கிறான். சோ நம்ம ஹீரோயின் அதை படிச்சு பார்த்துட்டு அப்படியே அவளோட இன்டர்வியூக்கு வந்து கிளம்பி போறா. சோ வீட்டை லாக் பண்ணி அந்த சாவியை எடுத்து அந்த லாக்ல வச்சு அதுக்கான பாஸ்வேர்டையும் போட்டுட்டு அப்படியே சைட்ல பக்கத்து வீட்டெல்லாம் பாக்குறா. பார்த்து மிரண்டு போறா. ஏன்னா பக்கத்து வீட்டுல யாருமே இல்ல. இந்த ஏரியாவே பாத்தீங்கன்னா அப்படியே கைவிடப்பட்ட ஏரியா மாதிரி இருக்குது. என்னடா ஏரியா இது, இந்த இடத்துல வந்து புக் பண்ணோம் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் பயத்தோடய பார்த்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அவளுடைய இன்டர்வியூக்கு போறா. அதுக்கப்புறம் அந்த டைரக்டரை மீட் பண்ணி பேசுறா. சோ அவங்களும் நல்ல விதமா பேசுறாங்க. சோ நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் பெஸ்டா பண்ணிட்டா போல. அதனால நீ எங்கம்மா தங்கி இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் அவ தங்கி இருக்கிற இடத்தோடைய பேரை சொன்னதுமே அவங்க சாக்காக்கி, ஐயோ அந்த இடமா, அந்த இடத்துல நிறைய ஆபத்து இருக்குன்னு கேள்விப்பட்டனே, எப்படிமா அங்கெல்லாம் இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லங்க அப்படிலாம் எதுவும் பெருசா இல்ல, என் கூட ஒரு பையனும் இருக்கிறான் அப்படின்னதும், சரிம்மா பார்த்து சேஃபா இரு சரியா அப்படின்னு சொல்லிட நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து காரை விட்டு கீழே இறங்குனதும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை அங்க போகாதீங்க, அந்த வீட்டுக்குள்ள போகாதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வருவான். அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறாங்க. இந்த செகண்ட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. அலறி அடிச்சு வேகமா அந்த பாக்ஸோடைய லாக்கை வந்து திறக்க ட்ரை பண்ணி எப்படியோ சாவி எடுத்து அந்த ஸ்ட்ரேஞ்சரை இவங்களை பிடிக்கிறதுக்குள்ளேயே டக்குன்னு கதை வந்து லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணிட்டு வேக வேகமா அந்த புக் பண்ண கம்பெனிக்கு தான் கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு என்ன வீடியோ அது, யாரோ ஒருத்தெல்லாம் வெளியில துரத்திட்டு வரான் அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண. ஆனா அந்த சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, மேடம் பயப்படாதீங்க, நாங்க என்னன்ற மாதிரி செக் பண்ணிட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். சோ இதனால ஹீரோயினுக்கு சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீட்டுல என் கூட இருந்த இன்னொரு பையன் வந்துருவான்ல, அதுக்கப்புறம் நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு வெளியில வந்து டாய்லெட் பேப்பரை தேடுறாங்க. ஆனா எங்க தேடியுமே டாய்லெட் பேப்பரை காணும். சரி பேஸ்மெண்ட்ல தானே அந்த மாதிரியான பேப்பர்லாம் வைப்பாங்க, நம்ம அடியில போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை ஓபன் பண்ணி மெல்ல கீழே இறங்கி வராங்க. சோ அவங்க நினைச்ச மாதிரியே டாய்லெட் பேப்பர் அங்கதான் இருக்குது. சோ அதை எடுத்துட்டு வேக வேகமா மேல வரவும் டக்குன்னு இந்த பேஸ்மெண்டோடைய கதை வந்து லாக் ஆயிடுது. அட என்னடா இது அப்படின்னு சொல்லி இவங்க போன் எடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா போனை மறந்து உள்ள டேபிளே வச்சிருக்காங்க. அது போக அவங்க பாக்கெட்ல பாத்தீங்கன்னா கீ இருக்குது. அதாவது ஒருத்தர் வந்து துரத்திருப்பான் இல்லையா, அதனால அவசரத்துல கீ அந்த கீ பாக்ஸ்ல வைக்காம உள்ள கொண்டு வந்துட்டாங்க. இப்ப இவங்க கூட தங்கி இருந்தா அந்த கீ தின்ற பையன் வரணும்னாலுமே இந்த கீ இருந்தா தான் வர முடியும். ஆனா அந்த கதவை திறந்தா தானே வெளியிலயும் போக முடியும். என்னடா பண்றது, போனும் இல்ல, இங்கே மாட்டிக்க வேண்டியது தானா அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே பேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. இங்க ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது. அந்த விண்டோல இருந்து பார்த்தா வீட்டுக்கு வெளியெல்லாம் தெரியுது. சோ இதை உடைச்சா வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உடைக்கிறதுக்கு கிடைக்குதா அப்படின்னு அந்த பேஸ்மெண்ட்ல தேடிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமான கயிறை பாக்குறாங்க. என்னடா இது, செவுத்துல இந்த கயிறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல அந்த கயிறு இழுத்தா இந்த பேஸ்மெண்ட்ல இருந்த ஒரு சீக்ரெட்டான கதவு ஓபன் ஆகுமா. அவ்வளவுதான், ஹீரோனுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. என்னடா இது சீக்ரெட்டான கதவு, அப்படி உள்ள என்ன இருக்கும் அப்படின்னு அந்த இடத்த பாக்குறாங்க. பார்த்தா ஃபுல்லா இருட்டா இருக்குது. உள்ள போகவும் லைட்டா பயமா தான் இருக்குது. சோ அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே உள்ள என்னதான் இருக்குன்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியை ரிஃப்ளெக்ட் பண்றது மூலமா அந்த இருட்டுல கொஞ்சம் பார்க்க முடியுது. சோ அந்த கண்ணாடி அப்படியே செட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் மெல்ல மெல்ல உள்ள போறாங்க. அப்படி உள்ள கொஞ்சம் தூரம் வந்ததுமே உள்ள இன்னொரு கதவு இருக்குது. என்னடா இன்னொரு கதவு அப்படின்னு அதை ஓபன் பண்ண நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக் ஆகுது. ஏன்னா அந்த ரூம்ல ஒரு பழைய பெட், அது போக அங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு பழைய வீடியோ கேமரா, அது மட்டும் இல்லாம செவுத்துல அங்கங்க ரத்த கரையா இருக்குது. ஒரு பழைய வாலியும் அந்த ரூம்ல இருக்குமா. அவ்வளவுதான் மிரண்டு போயிட்டாங்க. பயத்துல வேகமா பேஸ்மெண்ட் ஓடி வந்து அந்த ஜன்னலை பார்த்தா அங்க வந்து அந்த கீத் பையன் வந்துட்டான். டேய் காப்பாத்துறா என்ன அப்படின்ற மாதிரி தட்ட ஆரம்பிக்க, நல்ல வேலையா அந்த பையனும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டான். உடனே சாவியை வாங்க வேக வேகமா எப்படியும் நம்ம ஹீரோயினை வந்து காப்பாத்துறான். சோ வெளியில அந்த ஹீரோயினுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, நான் இனிமேல் இங்க இருக்க மாட்டேன், இடத்தையே காலி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருக்க. இவன் என்னாச்சு ஏதாச்சு, ஏன் அப்படி பதற்றப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, டேய் கீழே சீக்ரெட்டான ஒரு கதவு இருந்துச்சு, அந்த கதை ஓபன் பண்ணி உள்ள போனா அங்க சீக்ரெட்டான ஒரு ரூம் இருக்குது, எனக்கு பயமா இருக்குது, இங்கெல்லாம் இருக்க வேணாம், சீக்கிரமா கிளம்பும் அப்படின்னதும். ஆனா அவன் பாத்தீங்கன்னா என்ன நீ வளர்ற, சரி ஓகே நீங்க கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுங்க, நான் கீழே போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே செக் பண்றதுக்காக போறான். சோ ஹீரோயினும் வேணாம் வேணாம்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவன் பாத்தீங்கன்னா தைரியமா கீழே போயிடுறான். இவங்களும் கூப்பிட்டு பாக்குறாங்க. சோ
எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராததுனால அவனை இப்படியே விட்டுட்டு போயிட முடியாது இல்லையா. அதனால இவங்களும் மறுபடியும் கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க. இந்த வாட்டி போன் எல்லாம் எடுத்துட்டு தான் போறாங்க. அப்படி இவங்க உள்ள வந்து கீழே பார்த்ததுமே இந்த கதவு வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. ஆனா இப்ப நம்ம ஹீரோனுக்கு இதை பத்தி தெரியும் இல்லையா, அதனால இப்ப உஷாராக்கி வேகமா அந்த கதை வந்து பிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இடையில ஒரு சேரை வச்சுட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா மெல்ல கீழே இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பையனை பாத்தீங்கன்னா எங்கேயுமே காணும். இப்ப அங்க ஒரு சீக்ரெட்டான ரூம் இருந்துச்சு இல்லையா, அங்கேயே வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. கட்டிலுக்கு அடியில எல்லாம் குனிஞ்சு பாக்குறாங்க. அவனை ஆளையே காணும். டே எங்கடா போன அப்படின்னு கத்திட்டே இருக்கும்போது அந்த ரூமுக்கு சைடுல இன்னொரு கதவு இருக்கிறத பாக்குறாங்க. ஒரு வழியா இதுக்குள்ள போயிருப்பானோ அப்படின்னு அதை திறந்தா அதுக்குள்ள ஏதோ ஒரு படிக்கட்டு மாதிரி எல்லாம் இருக்குது. சோ இவங்களுக்கு போக விருப்பம் இல்ல, இருந்தாலும் அவனை காப்பாத்தணும்ன்றதுக்காக மெல்ல அந்த படிக்கட்டு வழியா இறங்கி அப்படியே அடியில போனா இன்னுமே உங்களுக்கு பயம் அதிகமாகுது. ஏன்னா இங்க வந்து இந்த நாய்களுக்கான கூண்டு எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கூண்டு இருக்குது. அந்த கூண்டு ஃபுல்லுமே ரத்தமா இருந்த மாதிரி இருக்க இவங்க அப்படியே கிராஸ் பண்ணி உள்ள போக டக்குன்னு ஒரு சத்தம். யாருன்னு பார்த்தா நம்ம கீத் பையன் தான். அலறி அடிச்சு ஓடிட்டு வரான். யாரோ ஒருத்தங்க என்ன இங்க இழுத்துட்டு வந்துட்டாங்க, நான் தப்பிச்சு மறுபடியும் வந்துட்டேன், இங்க இருந்து போகணும்னு கத்திட்டு இருக்க. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, எந்த வழியா போகணும் அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு உருவம் வரும் பாருங்க. மிரண்டு பேரும் இந்த சீன்லாம். ஏன்னா அந்த உருவம் வந்து சட்டை போடாம நிர்வாணமா இருக்குது. அது அப்படியே வந்து இவனுடைய மண்டையை பிடிச்சி செவுத்துல அடின்னு அடிச்சு கொடூரமா கொலை பண்ணி நம்ம ஹீரோயினை பார்த்து கத்தும் பாருங்க. அவ்வளவுதான், அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு ஆக்டர். சோ இப்பதான் கொஞ்சம் படம் நல்ல ஹிட் ஆயிருக்கும். அதனால சந்தோஷமா வந்துட்டு இருக்கும் போது இவனுக்கு சடனா ஒரு பேட் நியூஸ் வருது. ஏன்னா இவன் கூட ஒர்க் பண்ண ஒரு ஆக்ட்ரஸ் வந்து இவன் மேல கேஸ் போட்டிருப்பாங்க போல. இந்த மாதிரி இவன் என்ன மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான், என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான்ற மாதிரி. அதனால இவனை அடுத்த ஷோல இருந்து நீக்கிட்டாங்க. சோ இதனால இவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது. நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, நான் இதை கேஸ் போட்டு ஜெயிப்பேன், வளர்ந்து வர்ற ஆக்டர்னால யாருக்குமே பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு லாயர் எல்லாம் மீட் பண்ணி பேசும்போது ஆனா அதுக்கு நிறைய செலவாகும் இல்லையா. அதனால இந்த ஆக்டர் என்ன முடிவு எடுக்கிறானா, என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, சோ அதை வித்து நான் அந்த கேஸை நடத்தி நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா இவனுடைய ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்காக ஒரு வீட்டுக்கு வரான். அந்த வீடு எதுவும் கிடையாது, நம்ம ஹீரோயின் அடியில போய் மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அந்த வீடு தான் இது. சோ வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா கார் நிக்குது, அது ஹீரோயினுடைய கார் தான். சோ என்னது வீட்டுல எந்த ஒரு கஸ்டமரும் இல்லைன்னு சொன்னாங்க, தங்கி இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி வீட்டை திறந்து பார்த்தா ஆல்ரெடி ஓப்பன்ல தான் இருக்கும். உள்ள வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. உடனே அந்த புக்கிங் ஆப் கம்பெனி இருக்குல்ல, அதுக்கு கால் பண்ணி என்னங்க வீடை பாத்துக்கிற லட்சணமா இது, வீடு திறந்து இருக்குது, வெளியில கார் இருக்குது, வீட்டுக்குள்ள யாருமே இல்ல, என்ன இது அப்படின்னு விசாரிக்கும் போது தெரியலங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணு தங்கி இருந்தாங்க, ஆனா அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல, சொல்லாம கிளம்பி போயிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கால் கட் பண்ணிடுறாங்க. சோ உடனே இந்த ஆக்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க ரூம் ஃபுல்லா சுத்தி பார்த்தா அங்க ஹீரோயினோட பேக் இருக்குது. அது போக பேஸ்மெண்டோட கதவை திறந்து அதுல சேரை வச்சு முட்டு கொடுத்து வச்சிருக்காங்க இல்லையா. சோ அதையும் பார்த்து அந்த சேர் எடுத்து பேஸ்மெண்ட்டையும் லாக் பண்ணிட்டான். எங்க போனாங்களோ, சரி ஓகே நம்ம இந்த வீடை விற்கிறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே பாத்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்டை மீட் பண்ண போறான். சோ அந்த ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றானா, நான் மாட்டிக்கிட்டேன், நான் இந்த கேஸ்ல எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது தான் நமக்கு தெரியுது இந்த ஆக்டர் அவன் கூட நடிச்ச அந்த ஆக்ட்ரஸை மிஸ்பிஹேவ் பண்ணிருப்பான் போல. அதுக்கப்புறம் நேரா வீட்டுக்கு வரான். சோ அடுத்த நாள் காலையில ஆகுது. எந்திரிச்சு ஹீரோயினுடைய திங்ஸ் வந்து செக் பண்ணி பாக்குறான். அதுல பார்த்தா லேப்டாப் இருக்குது, அதுல ஹீரோயினுடைய பேரையும் பாக்குறான், பாஸ்வேர்டும் டைப் பண்ணி பாக்குறான். ஆனா எதுவுமே மேட்ச் ஆகல. சரி ஓகே எங்கேயாவது போயிட்டா போல அப்படின்னு பார்த்தா டேபிள்ல வேற கார் சாவி வேற இருக்குது. என்னடா இது எல்லாத்தையுமே விட்டுட்டு யாராவது ஓடிப்பாங்களா என்ன அப்படின்னு யோசிக்கும் போது தான் இவன் வரும்போது அந்த பேஸ்மெண்டோடைய கதவு திறந்து இருந்தது ஞாபகம் வருது. ஒருவேளை பேஸ்மெண்ட்ல இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்ச்சையும் எடுத்து சேஃப்டிக்கு கையில ஒரு கத்தியும் எடுத்துக்கிட்டு மெதுவா பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறான். சோ அப்படியே அங்கங்க சுத்தி பார்த்துட்டு இருந்தா யாருமே இருக்கிற மாதிரி இல்ல. சரி யாருமே இல்ல போல அப்படின்னு நகரலான்னு போகும்போது டக்குன்னு ஒரு சத்தம். என்னன்னா செவுத்துக்கு அந்த சைடுல இருந்து வருது. அது போக அந்த செவுத்துல அந்த கயிறும் இருக்குது. என்ன கயிறு இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறு இழுக்க ஆரம்பிக்க அப்ப அந்த இடத்துல ஒரு சீக்ரெட்டான கதவு ஓபன் ஆகுது. சோ மிரண்டு போயிடுறான். இருந்தாலும் இதை பத்தி பெருசா கண்டுக்காம நேரா மேல வந்து நெட்ல வந்து சர்ச் பண்ணி பாக்குறான். சோ நம்ம கிட்ட இந்த சீக்ரெட்டான பேஸ்மெண்ட்லாம் இருந்தா நிறைய காசுக்கு விற்கலாமா அப்படின்னு விற்கிறதுலே குறியா இருக்கிறான். ஆனா அதுக்குள்ள என்னென்ன ஆபத்து இருக்குன்றது உனக்கு தெரியாது. சோ அதுக்கப்புறம் என்ன பண்றானா, அந்த பேஸ்மெண்ட்டையும் அளந்துடலாம் அப்படின்னு ஒரு டேப்பையும் எடுத்துட்டு வேகமா பேஸ்மெண்ட்டுக்கு வந்து அந்த சீக்ரெட் வழியா போக ஆரம்பிக்கிறான். அதுவும் அளந்துகிட்டே போறான். எவ்வளவு பெருசு இருக்குது, நமக்கு எவ்வளவு லாபம் வரும்ன்ற மாதிரி தான் பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த சீக்ரெட்டான ரூம் வருது. அதுக்குள்ள பெட் இருக்குது, கேமரா இருக்குது. அதெல்லாம் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அளந்துகிட்டே வர அந்த சைட்லயும் இன்னொரு ரூம் இருக்கிறத பாக்குறான். இவ்வளவு பெரிய பேஸ்மெண்ட், அப்ப நிறைய காசு நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆபத்தை உணராம மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள போக ஆரம்பிக்கிறான். அப்படியே போறான். அந்த கூண்டுலாம் வருது. அதெல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி பெருசா இருக்குது. அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது தான் தூரமா ஏதோ லைட் வர்ற மாதிரி இருக்குது. என்னடா இது, இந்த இடத்துல என்ன லைட் எரியுது அப்படின்னு அங்க வந்து பார்த்தா அங்க ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ள டிவி ஓடிட்டு இருக்குது. அதுவும் அந்த டிவில என்ன ஓடிட்டு இருக்குதுன்னா, அந்த குழந்தைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷோ ஓடிட்டு இருக்க. இப்பதான் இவனுக்கு ஐயோ நம்ம ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோமா, இங்க யாரோ தங்கி இருக்காங்க போல
அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கும் போது அவன் கையில டேப் வச்சிருப்பான்ல, அதை யாரோ பிடிச்சி இழுப்பாங்களாம். அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறான். அந்த டேப்பை விட்டுறான். அது பாத்தீங்கன்னா வேகமா போயிட்டு ஏதோ கொடூரமான சவுண்ட் எல்லாம் கேக்குது. அவ்வளவுதான் இவனுக்கு அல்ல இல்ல, பயங்கரமா பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த டைம்ல அவனுடைய முன்னாடி அந்த உருவம் வருமா, பாக்குறதுக்கே கொடூரமா பயங்கரமா. அவ்வளவுதான் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. வசமா வந்து மாட்டிக்கிட்டான். அப்படி அதை பார்த்து பயந்து ஓடுறேன்ற பேர்ல ஒரு குழிக்குள்ளியா பொத்துன்னு விழுந்துடுறான். விழுந்து கத்துவா பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் அவனுடைய வாயில கை வச்சு அமைதியாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே சீன் கட் பண்ணிட்டு 80s காலகட்டத்துல இந்த வீட்டுக்கு என்ன நடந்துச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப அந்த பக்கத்து எல்லாம் பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்குது. அது போக ஒருத்தன் வெளியே வரான் இல்லையா, இவன் தான் இந்த வீட்டோடைய உண்மையான ஓனர். அவன் பாக்குறதுக்கே கொஞ்சம் சைக்கோ மாதிரி தான் இருக்கிறான். எதுவுமே பேசாம அமைதியா அவனுடைய கார்ல வந்து ஏறி நேரா சூப்பர் மார்க்கெட் போறான். அங்க வந்து அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்குறான். அதுவும் குழந்தை பிறந்தா என்ன திங்ஸ் எல்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் வாங்குறான். அதெல்லாம் வாங்கிட்டு நேரா கார்ல ஏறி தூரமா ஒரு பொண்ணை பாக்குறான். அவங்க புதுசா அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கு கூடி வந்திருக்காங்க போல. அதனால அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறான். அதுல அவங்களுடைய வீட்டை கண்டுபிடிச்சதும் டக்குன்னு காரை விட்டு இறங்கி அதுல இந்த பிளம்பர் மாதிரியான ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறான். ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு நேரா அந்த வீட்டோடைய கதவை போய் தட்ட அங்க வந்து அந்த லேடி வந்து ஓபன் பண்றாங்க. யார் நீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அந்த பக்கத்துல வந்து நிறைய தண்ணி வந்து லீக்கேஜ் ஆயிடுச்சு, அதனாலதான் உங்க வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றத நாங்க செக் பண்ணணும், அது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்ல அந்த லேடிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரிங்க உள்ள வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல அவன் நேரா பாத்ரூம்க்கு வரான். எல்லா பைப்பையும் திறந்து விட்டுட்டு வேனுக்குனே அந்த விண்டோ இருக்கும் இல்லையா, அதோடைய லாக்கையும் ஓபன் பண்ணி விட்டுறான். ஏதோ ஒரு பெரிய சைக்கோன்றது மட்டும் நமக்கு நல்லாவே புரியுது. அதுக்கப்புறம் எதுவும் இல்ல மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு நேரா அவனுடைய வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததும் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் வந்து தம்பி பக்கத்துல இருந்த சிட்டிக்கு எக்கனாமிக்கா நிறைய பிரச்சனை வந்ததுனால இங்க இருந்த நிறைய பேர் அவங்களுடைய வீட்டை வித்துட்டு இங்க இருந்து கிளம்பி போக போறாங்க. நீயும் நல்லதுக்கு வேணும்னா அந்த வீட்டை வித்துக்கோ அப்படின்னும் போது, ஆனா அவன் பாத்தீங்கன்னா எதுவுமே பேசாம அவனுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நேரா அந்த பேஸ்மெண்ட்டை பார்த்து போக ஆரம்பிக்கிறான். அப்போ அதுக்கடியில யாரோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரியான சவுண்ட் மட்டும் கேக்குது. கட் பண்ணா இப்ப பிரசன்ட்ல காமிச்சா நம்ம ஹீரோயின் வந்து அவனுடைய வாயை பொத்திட்டு அமைதியாடுறா, கத்தாதரா, அது வந்துருண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் பதறிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல ஏதோ ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா அந்த உருவம் தான். அது என்ன பண்ணுதுன்னா இந்த பால் டப்பா இருக்கும் இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து உள்ள நீட்டுது. இவனுக்கு இங்க அல்லு இல்ல, பயந்துட்டே இருக்கிறான். ஹீரோயின் வந்து எவ்வளவோ சொல்றாங்க, டே அதை குடிடா, கொஞ்சமாவது குடிடா, நடிடா, அதோடைய குழந்தைய நடின்னு சொல்றாங்க. ஆனா இவன் பயத்துல அமைதியாவே இருந்துற. அடுத்தது அது அப்படியே நம்ம ஹீரோயின் பக்கம் கொண்டு வர நம்ம ஹீரோயின் வந்து வேகமா அந்த பால் வந்து குடிச்சிட்டாங்க. அது போக இப்ப இவன் குடிக்காம விட்டான் இல்லையா, அதனால அது அப்படியே அந்த கூண்டை திறந்துட்டு உள்ள இறங்கும் பாருங்க. பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குது. அவ்வளவுதான் அவன் பயந்து நடுங்க. அது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஹீரோயினை பக்கத்துல வச்சு அப்படியே தடவி விடுது. அதாவது ஒரு குழந்தைய ஒரு அம்மா தடவி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாசமா பார்த்துட்டு அடுத்தது இவனை ஒரு லுக் விடும் பாருங்க. அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறான். இவன் பக்கத்துல வந்து ஏதோ சொல்லுது, அதுவும் இந்த கொடூரமான வாய்ஸ்ல. அப்புறம் என்ன அவனை அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகுது. எங்க இழுத்துட்டு போகுதுன்னா ஒரு ரூம் பார்த்துருப்பான் இல்லையா, அந்த ரூம்ல ஒரு டிவில குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு வீடியோ ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, அது இதோடைய ரூம் தான் போல. அங்க இவனை இழுத்துட்டு போய் பயங்கரமா கொஞ்சம் ஆரம்பிக்குது. எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தைய கொஞ்சுவாங்களோ அந்த மாதிரி. இந்த கேப்பை பயன்படுத்தின நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா வெளியில வராங்க. அந்த டனல் வழியா தப்பிச்சு ஓடிடலான்னு பார்க்கும்போது தெரியாதனமா ஒரு டேப்பை வந்து மிதிச்சிடுறாங்க. அவ்வளவுதான் அந்த சத்தம் அந்த உருவத்துக்கு கேட்டுருது. அது அப்படியே கத்திக்கிட்டே வரும் பாருங்க. நம்ம ஹீரோனுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதே தான் ஹீரோயினும் பண்றாங்க. ஓடுறாங்க, தலை தெறிக்க ஓடுறாங்க. அப்படியே ஓடி பேஸ்மெண்ட்டுக்கு வந்து வேகமா மேலே ஏறி கதவை திறக்கலான்னு பார்த்தா கதவை வந்து லாக் ஆயிடுச்சு. அந்த ஆக்டர் வேற உள்ள வரும்போது சேரை வந்து வைக்காம வந்திருப்பான் இல்லையா, அதனால லாக் ஆயிடுச்சு. இப்ப எப்படி இருக்கும்? கீழே வேற அந்த உருவம் வந்துட்டு இருக்குது. இங்க ஹீரோயினுக்கு பரபரப்பு அதிகமாகுது. உடனே மறுபடியும் பேஸ்மெண்ட்டுக்கு போய் ஒரு ஜன்னல் பார்த்திருப்பாங்க இல்லையா, கண்ணாடி ஜன்னல், அதை ஒரு இதை வச்சு உடைச்சி அப்படியே மேலே ஏறுறாங்க. பாதி உடம்பு உள்ள இருக்குது. பின்னாடி அந்த உருவமும் வேகமா துரத்தி வந்துட்டு இருக்க. அவ்வளவுதான் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஸ்ட்ரேஞ்சர் தான். அது போக அந்த உருவம் பாத்தீங்கன்னா அப்படியே வெளியே கையை நீட்டும் பயங்கரமா வந்து, இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ல எப்படியே நம்ம ஹீரோயின் தப்பிச்சிட்றா. இப்ப அந்த ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து ஹீரோயின் அது என்ன உருவம், என்ன ஒரு வாரமா விடல, அது போக அதுக்கு அடியில இன்னொருத்த மாட்டி இருக்கிறான், அவனை காப்பாத்தணும் அப்படின்னு போது, ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா சீக்கிரமா இங்க இருந்து போயிடுமா, இங்க இருக்காத, அதனாலதான் அன்னைக்கு வந்து நான் உன்னை தடுக்கலான்னு பார்த்தேன், ஆனா நீ உள்ள போயிட்ட, இது ரொம்பவே ஆபத்தான உருவம், இங்க இருந்து போயிடுன்ற மாதிரி சொல்ல. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா கீழே ஒருத்தன் இருக்கிறான், அவனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி முடிவுல இல்ல. இங்க பாரு, அந்த உருவம் வந்து நைட் டைம்ல மட்டும்தான் வெளியில வரும், பகல்ல வராது. ஆனா நைட் டைம்ல நீயே காப்பாத்திக்கோ, ஆனா ஓ நல்லதுக்கு சொல்றேன், இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஆக்டரை காமிச்சா அவனை விட்டுட்டு இப்ப நம்ம ஹீரோயினை தேடி இங்க வந்திருக்கோம் இல்லையா, அந்த கேப்ல அவன் என்ன பண்றான்னா அங்க இருந்து எப்படியே தப்பிச்சு டனல்ல எங்க போறது எப்படி போறது அப்படின்னு எதுவுமே தெரியாம ஒரு சைட்ல பார்த்தா ஒரு பெல் மாட்டி இருக்குது. அது போக அதை ஏதோ ஒயர் வச்சு கட்டி வச்சிருக்காங்க. அந்த
ஒயர் எங்க போகுது அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டே போனா இன்னொரு சீக்ரெட் ரூம் வந்து இருக்குது. ஸோ என்ன ரூம்டா இது அப்படின்னு பார்த்தா அங்க நிறைய தங்குறதுக்கான நிறைய பொருள்லாம் இருக்குது. அது போக ஒரு ஸ்கிரீனை நகட்டிட்டு பார்த்தா ஒரு வயசான ஆள் அங்க படுத்து கிடக்குறாரு. உடம்பெல்லாம் அப்படியே அழுகி பாக்குறதுக்கே பல நாள் இங்க இருந்திருப்பாரு போல. ஸோ அவரை பார்த்ததுமே இவன் மிரண்டு போய்ட்றான். யோ யாரியா நீரு அப்படின்ற மாதிரி ஷாக்காக. ஸோ நமக்கு என்னன்னு தெரிய வருதுன்னா இவர் வேற யாரும் கிடையாது. ஒரு பிளாஷ்பேக்ல ஒருத்தரை பார்த்தோம் இல்லையா, ஒரு சீரியல் கில்லர் மாதிரி ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு போனா இல்லையா, ஸோ அவர் தான் இவரு. அது போக அந்த சைட்ல இருந்த செல்ஃப்ல வந்து நிறைய டேப் ரெக்கார்டர் இருக்குது. ஸோ என்ன டேப் இது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு இதை போட்டு பாக்குறான். பார்த்து இவன் மிரண்டு போயிட்டான். ஏன்னா பிளாஷ்பேக்ல பார்த்த இந்த வீட்டோட ஓனர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா நிறைய பெண்களை கடத்திட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து அங்க ஒரு கேமரா வச்ச ஒரு ரூம் பார்த்தோம் இல்லையா, அங்க வச்சு கொடூரமா சித்திரவதை பண்ண வீடியோ ரெக்கார்ட் தான் இது. ஸோ எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. இவனுக்கு பார்த்துட்டு மிரண்டு, யோ வயசான கலவரு இவ்வளவு கொடூரமான ஆளா இருந்திருக்கிறீரே அப்படின்னு திட்டிட்டு இருக்கும்போது அவர் பாத்தீங்கன்னா சைட்ல இருந்து ஒரு கன் எடுத்துடுறாரு. ஸோ ஆக்சுவலா அந்த டேபிளையே இவன் தான் நகர்த்தி வச்சிருப்பான். அதுல இருந்து கன் எடுக்க இவன் மிரண்டுட்டான். ஐயோ சுட்டுறாதீங்க அப்படின்னு பயப்பட, ஆனா அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அவரே சுட்டுட்டு அந்த இடத்துல செத்து போறாரு. இப்ப கட் பண்ணிட்டு இந்த சைடு நம்ம ஹீரோயினை காமிச்சா அவ அப்படியே நடந்து பக்கத்துல உள்ள ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பா. அங்க இருக்கிறவர்கிட்ட எனக்கு போலீஸ்க்கு கால் பண்ணும் அப்படின்னு சொல்ல அவரு மேலையும் கீழே பாக்குறாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் தப்பிச்சு பழிச்சு வந்திருப்பா இல்லையா, அதை பாக்குறதுக்கு ஏதோ பைத்தியக்காரி மாதிரி தெரியும் போல. இருந்தாலும் எப்படியோ பாத்தீங்கன்னா போன் பண்ண அங்க போலீஸும் வந்துட்டாங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் புலம்புறா, இந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு கீழே ஒரு உருவம் இருக்குது, ஸோ காப்பாத்துங்க அப்படி இப்படின்னு புலம்ப. அவங்களும் நம்ம ஹீரோயினை மேலையும் கீழையும் பாக்குறாங்க. இவளுடைய சட்டெல்லாம் அசிங்கமா அழுக்கா இருக்கிறத பார்த்துட்டு என்னமா குடிச்சிருக்கியா, நீ என்ன ட்ரக் அடிக்டா அப்படின்னு ஹீரோயினை பத்தி நினைச்சிட்டு ஹீரோயின் சொன்ன வீட்டையும் வந்து பாக்குறாங்க. ஆனா உள்ள போறதுக்கு தயாரா இல்ல போல. இங்க பாரு, இங்க சைட்ல ஃபுல்லா எந்த ஒரு வீட்டுல யாருமே இல்ல, இப்படி இருக்க நீ இந்த வீட்டுல இருக்கேன்னு சொன்னா என்னால எப்படி நம்ப முடியும்? அது போக அவன் சட்டையெல்லாம் பாரு, பல நாள் குளிக்காத மாதிரி இருக்கிற, இனிமேல் இந்த மாதிரி பிராங்க் பண்ற வேலை வச்சுக்க கூடாது சரியா அப்படின்னு ஹீரோயினை திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ ஹீரோயினுக்கு இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே நைட் வர்ற வரை வெயிட் பண்றா. வெயிட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வந்து காப்பாற்ற போறான்னு பார்த்தா கார் கீ எடுக்கிறா. ஸோ கீ எடுத்துட்டு வந்து காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ரைஸ் பண்ணிட்டே இருக்க. அதே டைம்ல இந்த உருவம் வந்து நைட் டைம்ல வெளியில வரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, அதனால அதுவும் சத்தம் கேட்டு வேகமா நம்ம ஹீரோயினை பிடிக்க வர டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்றானா காரை வச்சு அந்த உருவத்து மேல ஏத்தி அப்படியே அந்த இடத்துல மட்டையாக்குறா. ஸோ இதுதான் இவளுடைய பிளான் போல. அப்புறமா வேகமா வீட்டுக்குள்ள போறா. டனலுக்குள்ள போய் அவனை எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்னு பாக்குறா. அதே டைம்ல அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானா அந்த கன் இருக்கும் இல்லையா, அதையும் எடுத்து ஒரு டார்ச்சையும் வச்சுக்கின்னு யார் வந்தாலும் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு ரெடியா இருக்க. இது தெரியாத நம்ம ஹீரோயின் வேகமா உள்ள ஓடி வந்துட்டாங்க. ஸோ ஹீரோயின் சத்தத்தை அந்த உருவம் தான் வருதுன்னு நினைச்சு பட்டுன்னு சுட்டுறான். நல்ல வேலை ஹீரோயினுடைய இடுப்புலயா சுட்டதுனால ஹீரோயின் வந்து அப்படியே புத்தனி கீழே விழுந்துடுறாங்க. ஆனா எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. ஐயோ தெரியாம ஷூட் பண்ணிட்டேன், அந்த உருவம் நினைச்சேன், என்ன மன்னிச்சிரு, வா நம்ம சேஃபா வெளியில போலான்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு எப்படியோ வெளியில வரான். ஆனா வெளியில அந்த கார்ல பாத்தீங்கன்னா அந்த உருவத்தை காணோம். அவ்வளவுதான். இப்ப ரெண்டு பேருக்குமே பயமாகுது. இப்ப அந்த காரை எடுத்துட்டு போக முடியாதுன்றதுனால அப்படியே வேகமா நடந்து போறாங்க. என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டே போக சைட்ல ஒரு சத்தம், இங்க வாங்கடா அமைதி எங்க வாங்க அப்படின்னு. யாருன்னு பார்த்தா அந்த ஸ்ட்ரேஞ்சர் தான். அவன் தான் எப்படியும் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு அவனுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போறான். சோ அந்த ஸ்ட்ரேஞ்சர் ரொம்ப வருஷமா இந்த இடத்துல தான் தங்கி இருக்கிறான் போல. இப்பதான் அந்த கிரியேச்சரை பத்தின உண்மையுமே சொல்றான். இந்த வீட்டோடைய ஓனர் வந்து ஒரு கொடூரமானவன். அவன் பொண்ணுங்களை எல்லாம் கடத்தி கொடூரமா சித்திரவதை பண்ணி அவங்க மூலமா குழந்தை பெத்து, அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களையும் சித்திரவதை பண்ணி குழந்தை பெத்துக்க வச்சு இந்த மாதிரி தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தவன். ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியா குழந்தை பெத்துக்க ட்ரை பண்ணும்போது அந்த குழந்தை வந்து செத்து போச்சு. அந்த குழந்தையோடைய அம்மா தான் இது. அது போக அவங்களும் ரொம்பவே மனநலம் பாதிக்கப்பட்டு ஒரு கொடூர அறைக்கிய மாறிட்டாங்க. கொடூர அறைக்கிய மாறினது மட்டும் இல்லாம அவனை இத்தனை வருஷமா இது கடியிலே வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இந்த இடமும் கைவிடப்பட்டதுன்றதுனால யாருக்குமே இதை பத்தி தெரியாது. சொல்ல போனா யாருமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டாங்க. நீங்க எப்படி ஏதோ ஆன்லைன் ஆப்ல புக் பண்ண போய் தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னதும், யோ என்னையா இதெல்லாம் பேசிட்டு இருக்க, சீக்கிரமா அங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னதும், நீங்க கவலைப்படாதீங்க, இந்த இடம் சேஃப் ஆனது தான், அது கண்டிப்பா இங்க வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த உருவம் அந்த இடத்துக்கு வந்துருமா. அவ்வளவுதான் மிரண்டு போயிடுறான். அது இந்த ஸ்ட்ரேஞ்சரை கொடூரமா பிச்சு அந்த இடத்துல கொலை பண்ணுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் தலை தெறிக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுல இந்த ஆக்டர் வந்து நம்ம ஹீரோயினை விட்டுட்டு ஓடுறான். ஹீரோயினால நடக்க கூட முடியல, குண்டடி வேற பட்டிருக்காங்க இல்லையா. டேய் போகாதடா, என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல அவன் பாத்தீங்கன்னா வேகமா பக்கத்துல இருந்த ஒரு தண்ணி டேங்க் மாதிரி இருக்குது, அது மேலே ஏறிட. நம்ம ஹீரோயினும் மெதுவா பின்னாடி ஏறாங்க. அவனுக்கு அங்க பயம் தாங்க முடியல. அவன்கிட்ட கன் இருக்கிறது அப்புறம் தான் ஞாபகம் வருது. சோ கன் எடுத்து ரெடியா இருக்கலாம் அப்படின்னு கையில எடுக்கவும் பதற்றத்துல பொத்துன்னு மேல இருந்து கீழே போட்டுடுறான். அதே டைம்ல அந்த உருவமும் அந்த ஸ்ட்ரேஞ்சரை கொலை பண்ணிட்டு இவங்களை பிடிக்கிறதுக்காக வேகமா அந்த தண்ணி டேங்க் மேல ஏறிட்டு இருக்குது. சோ கடைசியா அந்த சைடு நம்ம ஹீரோயின் மேல வந்துடுறாங்க. இங்க இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே என்ன பண்றான்னா அது நம்ம ஹீரோயினை தன்னுடைய குழந்தைய நினைக்குது இல்ல அப்படின்னு சொல்லி மேல இருந்து ஹீரோயினை தள்ளி விட்டுறான். அதனால அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா என்னுடைய குழந்தை அப்படின்னு கத்திக்கிட்டு அதுவும் ஜம்ப் பண்ணி
பண்ணி நம்ம ஹீரோயினை பிடிக்க 2 பேருமே அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. இவன் அப்படியே மேல இருந்து அதுக்கப்புறம் கீழே பார்த்தா கீழே ஃபுல்லுமே ரத்தமா இருக்குது. ஐயோ ஹீரோயின் செத்துட்டாலோ அப்படின்னு வேகமா கீழே வந்து பார்க்கும்போது ஹீரோயின் வந்து உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அந்த உயிரினம் வந்து ஹீரோயினை சேஃபா பிடிச்சு விழுந்துட்டு அது வந்து இப்படி அடிபட்டுருது. நல்ல வேலை அது செத்து வச்சு வா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு இவன் நினைக்கும் போது டக்குன்னு அது கண் முழிச்சு இவனை பிடிக்குமா, அவ்வளவுதான் இவனுடைய கண்ணெல்லாம் அப்படியே நோண்டி கொடூரமா கொலை பண்ணிடுது. கொலை பண்ணிட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு எதுவும் அடிப்படல அப்படின்ற மாதிரி ஹீரோயினை தொட்டு தொட்டு பார்த்துட்டு நம்மளுடைய வீடு அங்க இருக்குது வா அங்க போலாம் அப்படின்னு ஹீரோயினை பிடிக்க வர. ஸோ ஹீரோயினுக்கோ என்ன பண்றதுன்னே தெரியல. சைடில் பாக்குறா கன் இருக்குது, அதை எடுத்து அதோடைய தலையில வச்சு ஒரே சொடு, அவ்வளவுதான். கடைசி அந்த உருவம் வந்து அந்த இடத்துலயே செத்து போகுது. நம்ம ஹீரோயினும் தப்பிச்சிடுறா. அதோட இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ செமையா இருந்துச்சுல்ல? எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா த்ரில்லா இருந்திருக்கும். அதுவும் நீங்க இதை படமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமா இருக்கும். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இந்த படத்தை பார்க்காம இருந்தாங்கன்னா ஸோ வீக்கெண்ட்ல அவங்க கூட சேர்ந்து ஜாலியா உட்காந்து இந்த படத்தை பாருங்க. அவ்வளோ த்ரில்லா இருக்கும். ஆனா ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா அந்த உருவம் மட்டும் ட்ரெஸ் போடாம நிர்வாணமா இருக்கும். அதை தவிர இந்த படம் பயங்கர த்ரில்லா இருக்கும். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.